மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு 2026. சரிங்களா? 2026ஆம் ஆண்டிற்கான இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான பாதுகாப்பு மாநாட்டினை நம்முடைய இந்திய அரசு தான் நடத்துகிறாங்க. இந்த மாநாடானது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் சரியா புதுடெல்லியில் அமைந்துள்ள பாரத் மண்டபத்தில் இந்த மாநாடு தொடங்கி உள்ளது. சரிங்களா? இந்த மாநாட்டினை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரியா? இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மைய கருத்து மொத்தம் 7 மைய கருத்துக்களை கொண்டு இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி 3 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த மாநாடை இந்திய அரசு நடத்துறாங்க. மக்கள், பூமி, முன்னேற்றம். என்ன பேருமா? மக்கள், பூமி, முன்னேற்றம் ஆகிய 3 கொள்கைகள் பாலிசி அடிப்படையாக கொண்டு தான் இந்த மாநாட்டை இந்திய அரசு நடத்துறாங்க. இந்த மாநாட்டில் முக்கியமான நிறைய நபர்கள் சரி அந்த கூகுள் நிறுவனத்தோட CEO சுந்தர் பிச்சை, சரி மைக்ரோசாஃப்டோட இந்த பிராட் ஸ்மித், அதே மாதிரி ஐநா பொது சபையோட பொதுச் செயலாளர் இருக்கிற ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள், இப்படி நிறைய பேர், அது முக்கியமாக இன்னொரு நபர் பிரான்ஸ் நாட்டின் அதிபரான இம்மானுவேல் மேக்ரான், இப்படி நிறைய பேர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ இருக்கிற அதிநவீன உலகத்தில் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த செயற்கை நுண்ணறிவை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டில் இந்த மாநாடு நடைபெற்ற இடம் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில். இப்போ 2026 நம்மளுடைய புதுடெல்லியில் அமைந்துள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? இந்த பதிவிற்கான கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான செயற்கை நுண்ணறிவு மாநாடானது எந்த இடத்தில் நடைபெற்று வருகிறது? மொத்தம் எத்தனை கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது? கரெக்டாக இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க.